விஜய் என்ன சொல்றாரு தன்னுடைய அறிக்கையில, இந்த சட்டம் நாட்டிலே வாழ்கிற மக்களை பிரிவினைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டமா இருக்கிறது, அதனால இந்த சட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள அமல்படுத்த கூடாது என்பதை ஆட்சியாளர்கள் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு வெளிப்படுத்த. விஜய் இந்தியா விட்டாரு, மோடி விட்டாரு, பாஜக போடல. அது இந்தியன் படத்துல ஆனா இருள விட்டுட்டீங்க, பன்னீர் செல்வம் நீ பன்னீர் செல்வம் சொல்லி இருளை விட்டீங்க, அதே மாதிரி இந்தியா விட்டாரு, மோடி விட்டாரு, பாஜக விட்டாருன்னு சொல்லி விஜய் போட்டு பிராணிட்டு இருக்காங்க. நம்ம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஒருபடி மேல போய் விஜய் அவர்கள் சிஏ சட்டத்தை முழுமையாக படிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. விஜய் படிக்கிறது இருக்கட்டும், முதல்ல எல் முருகன் இந்த சிஏ சட்டத்தை படிச்சீங்களா? தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு நாங்களாம் இந்துக்கள், எங்களுக்கு ஓட்டு போடுங்க கேக்குறீங்களா? வெக்கமே இல்லாம, சூடு இல்லாம, சொரணை இல்லாம, உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருந்தா இந்த சிஏ சட்டத்தின்படி ஏன் இலங்கை தமிழர்கள் அங்கே கூடிய இந்துக்கள் குடியுரிமை பெற முடியாது என்பதை விளக்குங்க, வெளிப்படையா விளக்குங்க. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்துக்கு குடியுரிமை உண்டா? ஆப்கானிஸ்தான் இருந்து வந்த இந்துக்களுக்கு குடியுரிமை உண்டா? பங்களாதேஷ் இருந்து வந்த இந்துக்களுக்கு குடியுரிமை உண்டா? ஆனா இலங்கையிலிருந்து வந்த இந்துக்களுக்கு குடியுரிமை கிடையாதா?